ஹாய், இன்னைக்கு டே 10ஓட டிசைன் கிளாஸு. இன்னைக்கு டிசைன் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீகாக். ஓகே, பேசிக்லேருந்து போகலாம். பீகாக்கோட பேசிக் என்ன, அதுக்கப்புறம் பீகாக்கோட அட்வான்ஸுக்கு போகலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்த மாதிரி ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நம்ம C+S வந்து பார்த்தோமா. ஸோ சேம் அதுதான் இது வந்து பேசிக்காக. ஓகேவா, அந்த கிளாஸ்லேயே சொன்னேன், ஸ்ப்ரில் போடாமல் நம்ம ஒரு ஹெட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பீகாக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஓகே, S+C கொடுத்துட்டு நம்ம ஒரு மவுத் கொடுத்துக்கிறோம். ஓகேவா, மவுத் வந்து இப்படி கொஞ்சம் வளைஞ்சு வந்து அப்புறம் இப்படி வரணும். இந்த பக்கமும் வரணும், இந்த பக்கமும் வளைஞ்சு வரணும். வந்தால் தான் நம்மளுக்கு வந்து மவுத் கரெக்டாக வரும். ஓகேவா, கொடுத்தாச்சா. இதுதான் வந்து லைட்டாக ஒரு கண்ணு கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து பேசிக் ஒரு பீகாக். சின்னதாக ஒரு சின்ன டிசைன் கொடுக்குற ஒரு பீகாக். ஓகே, நம்ம இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஷின் மார்க் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கொஷின் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, எப்படி கொஷின் மார்க் போடுவோம், இப்படி தானே கொஷின் மார்க் போடுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு கொஷின் மார்க் போடுற மாதிரி இந்த மாதிரி கொஷின் மார்க் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இப்படி கொண்டு வந்து பீகாக்கோட நெக்கை வரைஞ்சி. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போகிறோம், உள்ளே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நெக் வந்துடும். ஓகேவா, இப்போ இங்கேருந்து ஒரு லாங் பெட்டல் போட்டுக்கோங்க. நம்ம லீஃபில் பேசிக் லீஃபில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, லீஃப்ஸ் டிசைனு, அதில் பேசிக் லீஃப் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்த இந்த ஹாஃப் லீஃப்ல இருந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல பீகாக்கோட மவுத் கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் ஐ கொடுத்துக்கோங்க. அப்புறம் மேலே இருக்க அந்த ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, வந்துருச்சா பீகாக்கோட ஷேப்பு. இப்போ இந்த பாதியிலிருந்தும் இந்த இடத்துல பாதியில் இருந்தும் நம்ம பீகாக்கோட அந்த ஃபெதர் வளைய போகிறோம். ரெண்டு இடத்துல ஒரு டாட்டர் லைன் வச்சுக்கோங்க. இப்போ எந்த லென்த்து வரைக்கும் வேணுங்கிறத ஒரு டாட்டர் லைன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 டாட்டரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பீகாக் வந்துருச்சு. இது நான் எப்படி போட்டேன், ஒரு கொஷின் மார்க் போடுற மாதிரி இப்படி போட்டோம். ஓகே, கொஷின் மார்க்கை நம்ம கொஷின் மார்க் ஸ்ட்ரைட்டாக போடாமல் நம்ம கொஷின் மார்க்கை இப்படி கிராஸாக போடுறோம். ஓகே, போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பீகாக்கோட ஃபேஸ்க்கு சர்க்கிள் கொடுத்து சர்க்கிள் உள்ளே கொண்டு போய் ஒரு கர்வ் மட்டும் கொடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் லீஃபு, நார்மல் லீஃப் நம்ம கொடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப்லேருந்து லைட்டாக கொஞ்சம் பாதியிலேருந்து இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு டாட் வச்சு, இங்கேருந்து ஒரு டாட் வச்சு, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் சென்ட்ரல் பாயிண்ட் பார்த்து நம்மளுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அங்கே ஒரு டாட் வச்சுட்டு இப்போது இந்த 3 டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அடுத்து பீகாக்கோட மவுத்து போட்டுக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பீகாக்கோட மேலே இருக்க அந்த கொண்டை, ஓகே, அது வச்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே டிசைன்ஸ் கொடுக்குறது எல்லாமே நம்மளோட விஷஸ். ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் கூட உங்களுக்கு நான் டிசைன் எப்படி சொல்லித்தரது, உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். இதுதான் ஒரு பெரிய பீகாக்கோட ஒரு லைன். ஓகே, இப்போ
இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் பீகாக் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளோட பாதி ஷேப், ஓகேவா? இந்தளவுக்கு ஒரு சர்க்கிள் நம்ம போட்டோன்னா இப்படி போட்டுருவோமா? அப்போது நம்ம சர்க்கிளில் இப்படி இந்த பாதியோடு நிப்பாட்டிக்கணும். இந்த கேப் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே, இந்த கேப் வேணும். ஓகே, இந்த அளவுக்கு நிப்பாட்டிட்டு இப்போ இதிலிருந்து ஒரு எஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான லீஃப் போட போகிறோம். பேசிக் லீஃப் போட்டாச்சா? இப்போ இந்த ஹாஃப்லேருந்து இந்த இடத்த மெர்ஜ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல இருந்து இந்த சர்க்கிளில் பீகாக்கோட ஹெட், ஓகே, இந்த சர்க்கிளை நம்ம மெர்ஜ் பண்ணிடுறோம். இப்போது இந்த ஹாஃபையும் இந்த ஹாஃபையும் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு ஈக்குவல் சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகே, தெரியுதா? இதுக்கு ஈக்குவல் சென்டர் பாயிண்ட் வச்சுக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப் நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சர்க்கிள் போட போகிறதில்ல, நம்ம பெட்டல் போடுவோம் தெரியுமா, அந்த பெட்டல் ஷேப்புக்கு போட போகிறோம். ஓவல் ஷேப் மாதிரி. நம்ம இந்த இது போட்டது ரவுண்டு, ஓகேவா? இப்போ நம்ம போட்டிருக்கிறது இந்த பெட்டலோட ஷேப்பு. இது வேற, இந்த பெட்டலோட ஷேப் வேறு. இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி வரும். ஓகே, அப்படி தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். போட்டாச்சா? இப்போ இந்த இடத்துல பீகாக்கோட மவுத்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பீகாக்கோட ஐக்கு இப்போ நான் சொல்கிறேன். ஸ்மால் லீஃபு. ஓகே, ஸ்மால் லீஃப். நம்ம லீஃபில் இந்த டிசைன் கற்றுக்கிட்டோம். ஓகே, ஸ்மால் லீஃபு. அதிலேருந்து இப்படி பாதியாக கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பபிள் மார்க் கொடுத்துக்கலாம். இது பீகாக்கோட ஐ. ஓகே, அப்புறம் ஒரு லைன் போட்டு டாட் வச்சுக்கலாம். 3 lines 3 dot. ஓகே, பீகாக் ரெடி ஆயிடுச்சு. உள்ள ஷேடிங்கில் நம்ம நம்மளோட இஷ்டம் இப்படி டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். குட்டி குட்டி காம்ஸ். ஓகே, இந்த மாதிரி போடுற இடத்துலலாம் ஹம்ஸ் ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இந்த இடத்துல போடும்போது ஹம்ஸ் ஒரே ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அது நம்ம டிசைனுக்காக போடுறோம். ஸோ நம்ம எப்படி எந்த ஷேப்லனாலும் ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போது பீகாக் டிசைன் கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் என்ன தெரியணும் அப்படின்னா C+S அந்த டிசைன் நல்லா ட்ரா பண்ண தெரியணும். ப்ளஸ் இந்த மவுத்து போட தெரியணும். மவுத்து எப்படின்னா லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு கவ், இந்த பக்கம் லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு கவ், ஆக மொத்தம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு V ஷேப்பில் தெரியணும். ஓகே, இந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க. இந்த பேட்டர்ன் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து பீகாக் டிசைன் வரைய முடியும். ஓகே, மற்ற எல்லாமே வரைகிறது ஈஸி. நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வரல அப்படின்னா நம்மளுக்கு எல்லா பீகாக்குமே சொதப்போம். ஓகேவா? இந்த பேட்டர்னு நல்லா கற்றுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதோட அட்வான்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.